இந்த மாதிரி ஆற்று தண்ணியில் கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை கழிவுகள்லாம் கலந்து வர தண்ணியை நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஷாக்கிங் நியூஸ். ரொம்ப நொறையாக வருது. கெமிக்கல் வேஸ்ட்டு, அப்புறம் தொழிற்சாலை கழிவுகள்லாம் கலந்து வருது. அந்த கெமிக்கல்ஸ் வேஸ்ட்லாம் வந்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தா என்ன ஆகும்னா, அதில் வந்து என்னென்னா கன உலோகங்களான அந்த காட்மியம், லெட்டு, மெர்க்குரி இதெல்லாம் அந்த தண்ணியில் கலந்து வரும். தொழிற்சாலைகளில் வந்து இதை எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அந்த கிட்னி ரத்தத்தின் மூலயமா கிட்னியை போய் சென்றடையும். அப்போது அந்த கன உலோகங்கள், அந்த காட்மியம், லெட்டு, மெர்க்குரி அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த நெப்ரான்ஸ் அப்படின்ற செல்கள் இருக்குல்ல, அதை வந்து ஃபில்டர்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். கிட்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணால் அது வந்து உள்ளே பாதிப்படைஞ்சு அந்த நெப்ரான்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சு கிட்னியோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சதுக்கப்புறம் யூரினில் வந்து புரோட்டீன் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் யூரினில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப எல்லோயிஸாக வர்றது, யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, கிட்னி பாதிப்படைகிறது ரொம்ப சடனாக நடக்கிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஆற்றுல தண்ணி வருது அப்படின்றப்ப இப்போது இருக்கிற காலகட்டங்களில் ஆற்று தண்ணீர் எல்லாமே வந்து ரொம்ப 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 மாசுபாடாக இருக்குது. தண்ணீர் அந்தளவுக்கு சுத்தமானதாக கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆர்ஓ ஃபில்டர் வந்து வீட்டில் வச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி குடிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் லிவர் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிவரில் என்ன பாதிப்படையும் அப்படின்னா, அந்த தொழிற்சாலை கழிவுகளில் அந்த ஆர்சனிக், பென்சின், இண்டஸ்ட்ரியல் சால்வன்ட்ஸ் அந்த ரசாயனங்கள் எல்லாமே வந்து கலந்து தான் வரும். அது உள்ளே போகும்போது கிட்னியை தாண்டி லிவரில் வந்து லிவர் என்ன பண்ணும், உடம்புல இருக்க நச்சு பொருட்கள், நீங்கள் சரக்கு அடிச்சிங்க குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நச்சு பொருட்கள், ஆல்கால் எல்லாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வேலையும் அந்த லிவர் தான் பண்ணுது. உடம்புல இருக்க நச்சுகள்லாம் வெளியேற்ற வேலை. அப்போது அந்த லிவர் செல்கள்லாம் பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய் ஃபைரோசிஸ், சிரோசிஸ் அப்படின்ற சிவர் ஸ்டேஜுக்கு போய் லிவர் செல்கள்லாம் பாதிப்படைய ஆரம்பிக்கும். இதனால் வந்து எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகி லிவர் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு உடம்புக்கு பல இன்டர்னல் ஆர்கான்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் கிருஷ்ணகிரி மக்களே நல்லாவே இருக்க விட மாட்டீங்களாடா. மொத்த கர்நாடகா அந்த ஒசூர் சைடில் இருக்க கெமிக்கலோட வேஸ்ட் தாங்க எங்க டேமுக்கு வரும். இந்த மாதிரி வந்து கெமிக்கல் கலந்து ரொம்ப நொறையாக வருது அப்படின்னா அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உள்ள ஆர்ஓ பிளான்ட்டு, சின்ன மினி ஆர்ஓ பிளான்ட் போட்டு நீங்கள் ஆர்ஓ அந்த சிஸ்டம் இருக்குல்ல அதை வீட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களோட இன்டர்னல் ஆர்கான்ஸ் சேஃபு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்களும் எந்த அளவுக்கு வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தண்ணிலையும் அது வந்து காற்றுலையும் வந்து கலக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பி கேர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 வருடம் தான். இந்த 4 வருடத்தில் உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய கொடிய வியாதியாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ். அது ஏன் அப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த அளவுக்கு கெமிக்கல் மயமாக்கப்பட்ட உலகமாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து சின்ன பசங்க, காலேஜ் பசங்களாம் வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்க்கு வரதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் எல்லோரும் பி கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக வடிகட்டி குடிக்கிறது. உங்களுக்கு இன்னும் புரியுமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆர்ஓ பிளான்ட் வச்சிங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டை ஒரு 3 months ஒன்ஸுக்கு வந்து அதெல்லாம் அடைச்சிக்கப்புறம் வந்து வேறு மாத்திரம்ல அந்த மாதிரி தான். இப்போ வந்து கெமிக்கல்ஸு, அப்புறம் வந்து ரசாயன கழிவுகள் எல்லாம் கன உலோக கழிவுகள்லாம் கலந்து வருது. தொழிற்சாலை கழிவுகளை அவங்க பணக்காரங்களாம் வந்து ஆர்ஓ ஃபில்ட்ரு அவங்க வீட்டில் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆற்று தண்ணியில் கலந்துறாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து அந்த தண்ணியை தான் குடித்து வாழ்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த இதெல்லாம் உள்ளே போகும்போது உங்கள் இன்டர்னல் ஆர்கான்ஸு அந்த ஆர்ஓ ஃபில்டர் எப்படி ஏதாச்சும் மாத்திரம்ல, அந்த மாதிரி நம்ம இன்டர்னல் ஆர்கான்ஸை மாற்ற முடியுமா? ஒரு கிட்னியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா 15 25 லட்சம் வரைக்கும் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு பணம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிட்டு இருக்காது. அப்போது ஒரு 2000 3000 போட்டு ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு, ஒரு பணத்தை விட அதிகமாக வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கடைசி வரைக்கும் தர்றதுன்னா உங்களோட ஆரோக்கியம் மட்டும்தான். அதனால் பி கேர்ஃபுல்.